வணக்கம் மாணவர்களே, இன்று 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 4 மின்னோட்டவியல் தீர்க்கப்பட்ட கணக்குகள்ல 1வது கணக்கு பார்க்க போறோம். 12 கூலும் மின்னோட்டம் 5 வினாடி நேரம் ஒரு மின்விளக்கின் வழியாக பாய்கிறது எனில் அதன் வழியே செல்லும் மின் ஓட்டத்தின் அளவு என்ன? சரியா? மின்னூட்டம் கொடுத்திருக்காங்க. மின்னூட்டத்தை என்னன்னு எடுத்துக்கிடுவோம்? Qன்னு எடுத்துக்கிடுவோம். Q ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12 கூலும். இப்போ காலம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5 வினாடி. அப்புறம் காலத்தை டீன்னு போட்டுக்கிடுவோம். 5 வினாடி. மின் ஓட்டம் கேட்காங்க. மின்னோட்டம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா I ஈக்குவல் டு எப்படி எடுத்துக்கிடுவோம்? Q பை T, அதாவது மின்னூட்டம் பை எடுத்துக்கொண்ட காலம். சரியா? இப்போ மின்னூட்டங்கிறது என்னன்னு எடுத்திருக்கோம்? 12. சரியா? காலம்ங்கிறது 5. 12 5ஆல வகுக்கணும். சரியா? வகுக்க முடியலன்னா என்ன செய்யலாம்? 12 இப்படி போட்டுக்கோங்க, 5 இங்க போட்டுக்கோங்க. ஈரஞ்சா 10 அப்படியே போடுங்க. மீதம் எத்தனை? 10லேருந்து 10 கழிச்சா 2. 2 5ஆல வகுக்க முடியாது, ஏன்னா சிறிய எண்ணு. அதனால என்ன செய்வோம்? சைவர் சேர்த்துட்டு இங்க என்ன செஞ்சிருவோம்? புள்ளி வச்சிருவோம். சரியா? இப்போ 4 5 20. சரியா? இப்போ மீதி என்னது? 0 ஆயிடுச்சு. சரியா? இப்போ ஈவுங்கிறது 2.4. 2.4. நமக்கு மின்னோட்டங்கிறது கரண்டோட யூனிட் என்னது? ஆம்பியர். ஏன்னு மட்டும் போட்டா போதும். சரியா? அடுத்து பாருங்க, தீர்க்கப்பட்ட கணக்குல 2வது கணக்கு பார்க்க போறோம். 10 கூலும் மின்னோட்டத்தை ஒரு மின் சுற்றில் உள்ள 2 புள்ளிகளுக்கு இடையே நகர்த்த செய்யப்படும் வேலை 100 ஜூல் எனில் அப்புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்ன? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின்னூட்டம் கொடுத்துட்டாங்க. Q அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க? 10 கூலும். அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். அடுத்து செய்யப்பட்ட வேலை என்ன கொடுத்துருக்காங்க? செய்யப்பட்ட வேலை Wங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 100 ஜூல். அதையும் அப்படியே எடுத்துக்கிடணும். கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாடு என்ன? இப்போ மின்னழுத்த வேறுபாடுங்கிறது V ஈக்குவல் டு செய்யப்பட்ட வேலை பை மின்னூட்டம். சரியா? செய்யப்பட்ட வேலை Wன்னு எடுத்திருக்கோம். அது அப்படியே போடுங்க. Wங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 100. அந்த 100 அப்படியே போட்டுக்கோங்க. சரியா? அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Qங்கிறது 10ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 10 போட்டுக்கோங்க. இந்த சைவருக்கு இந்த சைவரை என்ன செய்யலாம்? நீக்கிடலாம். அப்புறம் 10/1. அதை எப்படி எடுக்கலாம்? 10ன்னே என்ன செய்யலாம்? எழுதிக்கலாம். சரியா? இப்போ மின்னழுத்த வேறுபாடுக்கு என்ன யூனிட்டு? அதை கண்டிப்பா என்ன செய்யணும்? போற்றணும். வோல்ட் தான் அதோட யூனிட்டு. சரியா? அடுத்து 3வது கணக்கு பாருங்க. தீர்க்கப்பட்ட கணக்குல 3வது கணக்கு. 4 வோல்ட், அதாவது 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தியின் முனைகளுக்கு இடையே 2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்லுகிறது எனில் அதன் மின்தடையை காண்க. இப்போ மின்னோட்டம் கொடுத்துட்டாங்க. மின்னோட்டம் எவ்வளவு? 2 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க. மின்னழுத்த வேறுபாடு 30 வோல்ட். 30 வோல்ட் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. மின் தடைன்னு கேட்காங்க. மின் தடையோட ஃபார்முலா என்னன்னா R ஈக்குவல் டு V/R. சரியா? ஆறுங்கிறது எப்போதுமே எதுக்கு நேர்தகவா இருக்கும்? சரியா? மின்னழுத்த வேறுபாடுக்கு நேர்தகவா இருக்கும். எதிர்தகவா எதுக்கு இருக்கும்? கரண்ட்டுக்கு, அதாவது மின் ஓட்டத்துக்கு எப்படி இருக்கும்? எதிர்தகவா இருக்கும். சரியா? அப்போ 6 அதை அப்படியே வச்சுக்கோங்க. விங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 30. அதை அப்படியே போடுங்க. 30 பை ஐங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 2. சரியா? யூனிட் எல்லாம் போட வேண்டாம், அப்படியே எழுதுவோம். இப்போ 4×2 15 2 30. அப்புறம் 15/1. இது எப்படி எழுதிக்கலாம்? 15னே நம்ம எழுதிக்கலாம். சரியா? 15ன்னு எழுதிக்கிடுவோம். இப்போ 6ங்கிறது மின்தடை. மின்தடைங்கிறது எவ்வளவு? மின்தடையோட யூனிட் என்னன்னா ஓம். அது அப்படியே அந்த சிம்பிள். தீர்க்கப்பட்ட கணக்கு 4. 10 மீட்டர் நீளம் 2.10⁻⁷ மீட்டர்
குறுக்கு வெட்டு பரப்பும் கொண்ட கம்பியின் மின்தடை 2 ஓம் எனில் அதன் மின்தடை எண், மின்கடத்தும் திறன், மின்கடத்தி எண் ஆகியவற்றை காண்க. இப்ப நீளம்ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 10 மீட்டர். சரியா? அதே மாதிரி குறுக்கு வெட்டு பரப்பு, கம்பியின் குறுக்கு வெட்டு பரப்புங்கிறது இதுதான். குறுக்கு வெட்டு பரப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A = 2 × 10⁻⁻7 மீட்டர் ஸ்கொயர். சரியா? பரப்புனாலே என்னது? மீட்டர் ஸ்கொயர் வந்துடும். நீளம்னாலே மீட்டர்னு வரும். மின் தடைங்கிறது கொடுத்துருக்காங்க 2 ஓம். சரியா? இங்க இங்கிலீஷ்லயே எழுதியிருக்கேன் ஓம் அப்படிங்கிறது. இப்ப மின்தடை எண் அப்படிங்கிறது ρ = R × A/L. அதாவது குறுக்கு வெட்டு பரப்புக்கு மின்தடை எண் எப்படி இருக்கும்? நேர் தகவல்ல இருக்கும். நீளத்துக்கு எதிர் தகவல்ல இருக்கும். சரியா? ஆறுங்கிறது மாறிலி. RA/L தான் என்னது? மின்தடை எண். ஆரோட மதிப்பு 2, அதை அப்படியே போட்டுருங்க. ஏயோட மதிப்பு 2 × 10⁻⁻7, அதை அப்படியே போட்டிருக்கோம். ஏயோட மதிப்பு. எல்லுங்கிறது நீளம் 10 மீட்டர். 10 மீட்டர் அப்படியே போட்டுட்டோம். இப்போ 2 × 2 4 × 10⁻⁻7 அப்படியே போட்டிருக்கோம். இங்க 10⁻10னா 10⁻1 தான். இந்த 1 மேல கொண்டு வரையில என்னது? 10⁻−1 மாறும். பகுதியில் உள்ளது தொகுதிக்கு வரையில அதோட அடுக்கு மட்டும் என்ன ஆகும்? குறி மாறும். அடுக்கு 1 இருக்கிறது -1 மாறும். இப்போ அடிமானம் சமமா இருந்தா அடுக்குகளை கூட்டலாம் விதிப்படி. இப்போ -7ஐயும் -1ஐயும் கூட்டினா -8 ஆயிரும். 4 × -8 தான் என்னது? மின்தடை எண்ணு. சரியா? இப்போ மின்தடை எண்ணோட மதிப்பு, அதோட யூனிட் என்ன வரும்னா ஓம். ஓம்ங்கிறத இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. ஓம் மீட்டர். சரியா? ஓம் மீட்டர். கொஞ்சம் பேஸ் விட்டு கரெக்டா போடணும். இல்லைன்னா தமிழ்ல எழுதிட்டு தமிழ்ல கூட எழுதலாம். ஓம். சரியா? மீட்டர்னு எழுதலாம். சரியா? சரி. இப்ப மின் கடத்தும் திறன். திறன்கிறது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மின்தடையோட தலைகிழி மதிப்பு தான் என்னது? மின் கடத்தும் திறன். அப்புறம் 1/6ன்னு கொடுத்துருக்காங்க. ஆரோட மதிப்பு இங்க என்னது? 2. இந்த 2 மட்டும் நம்ம இங்க போட்டா போதும். அப்புறம் 1/2. 1/2னா அரை. அரைனா என்னது? 0.5ன்னு எழுதலாம். இல்லைன்னா இதை மதிப்பு என்னது? 1 2ஆல என்ன செய்யணும்? வகுக்கணும். வகுக்க முடியாதனால என்ன செய்வோம்? சீரை சேர்ப்போம். இங்க என்ன செய்வோம்? பாயிண்ட் வச்சிருவோம். I2 10. சரியா? ஈவு 0.5. அதை போட்டுடலாமா? அப்போ இதோட மதிப்பு, இதோட யூனிட் தெரியும். ஆரோட யூனிட் என்னது? ஓம். சரியா? அதோட தலைகீழ் மதிப்பு தான் என்னது? மோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். மோன்னு எழுதினா போதும். சரியா? ஓமோட தலைகீழி தான் என்னது? யூனிட் என்னது? மோ. மின் கடத்து எண். சரியா? மின் கடத்து எண். இப்போ 1/ρ அப்படிங்காங்க. மின்தடை எண் இருக்குல்ல, அதையோட தலைகீழ் மதிப்பு தான் என்னது? மின் கடத்தும் எண். அப்புறம் 1/ρ. ரோட மதிப்பு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கோம்? 1 அந்த ரோவோட மதிப்பு 4 × 10⁻⁸ தெரியும். சரியா? இப்போ என்ன செய்யலாம்? இந்த 1/4 அப்படியே தனியா எழுதிக்கலாமா? இந்த 10⁻8 மேல கொண்டு வந்தா, அதாவது பகுதியில் உள்ளதை தொகுதிக்கு கொண்டு போனா என்ன ஆயிடும்? அதோட +8 மாறிடும். 10⁻8 மாறிடும். சரியா? இப்போ 1/4ஓட மதிப்பு தெரியலன்னா நீங்க இப்படி பாருங்க. 1 4ஆல வகுக்கணும். வகுக்க முடியாது. அதனால என்ன சேர்ப்போம்? சீரை சேர்ப்போம். சீரை சேர்த்தா இங்க என்ன செய்யணும்? ஈவில் 0 வைக்கணும். இப்போ 2 4. 2 இருநாங்க 8. சரியா? இருநாங்க 8 போட்டாச்சா? அடுத்து 10லேருந்து 8 கழிச்சா என்ன வரும்? 2. இப்போ சீரை சேர்ப்போம். சீரை சேர்த்து தான் வகுக்க முடியும். இங்க பாயிண்ட்டுக்கு அடுத்து புள்ளி வைக்கணும், 0 வைக்கணும். இங்க நம்பர் இருக்கனால எந்த 0வும் வைக்கணும் தேவையில்லை. இப்போ I2 4 20. மீதி 0 வந்துருச்சு. அப்போனா ஈவில் என்ன இருக்கு? 0.25 × 10⁻8. இதோட மதிப்பு பாருங்க. இங்க என்ன இருக்கோ அதை அப்படி எழுதுங்க. மின்தடை எண் தெரியும்ல, மோ மீட்டர்னு இருக்கு. இதோட தலைகிழி எப்படி எழுதலாம்? ஓம் இருக்கு. சரியா? ஓமோட தலைகிழி மோ. சரியா?
ஓமோட தலைகிலி மோ. சரியா? அடுத்து மீட்டரோட தலைகிலி மீட்டர் பெர். எழுதிடலாமா? இதை பார்த்தே நம்ம எழுதிடலாம் தலைகிலி எழுதுறதுனால. சரியா? இப்போ மோ பெர் மீட்டர் அப்படின்னுதான் இதுதான் எனது ஆன்சர். தீர்க்கப்பட்ட கணக்கு 5. 5 ஓம் 3 ஓம் மற்றும் 2 ஓம் மின்தடை மதிப்புகள் கொண்ட 3 மின்தடையாக்கிகள் 10 வோல்ட் மின்கலத்துடன் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. தொகுபயன் மின்தடை மற்றும் மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தையும் காண்க. சரியா? இப்போ மின்தடை கொடுத்துருக்காங்க. அதை R1ன்னு வச்சுக்கிடுவோம். முதல் ஒரு மின்தடைய அது R1ங்கிறது என்னது 5 ஓம், R2ங்கிறது 3 ஓம், R3ங்கிறது 2 ஓம். சரியா? கணக்குல என்ன கேட்டிருக்காங்க? தொகுபயன் மின்தடை கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ RSன்னு எழுதுவோம். இந்த R1 + R2 R3 தான் என்னது தொகுபயன் மின்தடை. எல்லாத்தையும் நம்ம கூட்டணும்னா என்னது தொகுபயன் மின்தடை கிடைச்சிரும். சரியா? R1ங்கிறது என்னன்னு பாருங்க 5, R2ங்கிறது 3. சரியா? R3ங்கிறது 2. எழுதிடலாமா? இது 3ஐயும் கூட்டுங்க. 5 2ஐயும் 5ஐயும் 3ஐயும் கூட்டுனா 8. 8 + 2 10. சரியா? தொகுபயன் மின்தடை நமக்கு கிடைச்சிருச்சு. எவ்வளவு கிடைச்சிருச்சு? 10ன்னு கிடைச்சிருச்சு. சரியா? 10ங்கிறது என்னன்னு எழுதுவோம். இது மின் தடையினால இதோட யூனிட் என்னது ஓம் அப்படிங்கிறத குறியீட போட்டுருங்க. சரியா? அடுத்து மின்னோட்டம். மின்னோட்டங்கிறது ஃபார்முலா I = V/RS. விங்கிறது மின்னழுத்த வேறுபாடு. சரியா? மின்னழுத்த வேறுபாடுங்கிறது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு இங்க பார்த்துக்கோங்க. மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு? 10 வோல்ட். 10 வோல்ட்னாலே மின்னழுத்த வேறுபாடு. சரியா? நீங்க 10 மட்டும் போடுங்க. RSங்கிறது ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. அதை 10 போடுங்க. இப்போ 10க்கு 10 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 1 தான் இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ ஐயோட நமக்கு என்னது மின்னோட்டம். மின்னோட்டத்தோட யூனிட் என்னது? ஆம்பியர். அப்புறம் ஏ மட்டும் போட்டா நீங்க போதும். சரியா? அதோட யூனிட். அடுத்து பாருங்க 6வது கணக்கு. 5 ஓம் மின்தடை கொண்ட மின் சூடேற்றி ஒரு மின் மூலத்துடன் இணைக்கப்படுகிறது. 6A அதாவது 6 ஆம்பியர் மின்னோட்டமானது இந்த சூடேற்றி வழியாக பாய்கிறது எனில் 5 நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காண்க. சரியா? வெப்பத்தின் அளவு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க என்னதுன்னா பாருங்க மின்தடை கொடுத்துருக்காங்க, மின்னோட்டம் கொடுத்துருக்காங்க. சரியா? காலமும் கொடுத்துட்டாங்க. சரியா? இப்ப மின்னோட்டம் மின்தடை எவ்வளவு? 5 ஓம், மின்னோட்டம் 6 ஆம்பியர், காலம் 5 நிமிடங்கள். சரியா? நிமிடங்களை வினாடியா நம்ம மாத்தி வச்சுக்கிடணும். 5 நிமிடங்கள்னா அது 60ஆல பெருக்கணும்னா வினாடியா மாறிடும். 5 × 60 எவ்வளவு? 300 வினாடியா மாறிடும். சரியா? இப்போ உருவாகும் வெப்பத்தின் அளவு தான் கேட்டிருக்காங்க. இப்ப கட்சிங்கிறது I² × RT. சரியா? இப்ப ஐங்கிறது நமக்கு தெரியும் 6. இப்போ நான் 6 என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ணிக்கிடணும். அடுத்து இன்டு 6 கொடுத்துருக்காங்க. 6ங்கிறது மின்தடை 5ன்னு போட்டுக்கோங்க. சரியா? இன்டு டீன்னு கொடுத்துருக்காங்க. டீங்கிறத வினாடிக்கு மாத்திருக்கோம். அப்போனா 300 வினாடி. சரியா? இப்போ என்ன செய்யணும்னா R² என்னது? 36 × 5 × 300. இப்போ 36 × 5. சரியா? அப்படியே இதோட பாதியா குறைச்சா 18, 180 வரும். 36 × 5 180 வரும். இன்டு என்னது? 300. சரியா? இப்போ இந்த 18யும் 3ஐயும் பெருக்குங்க. 18 3 54. 18 3 54. எத்தனை சைவர் இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு சைவர், இங்க 2 சைவர் இருக்கு. அந்த 3 சைவரா போட்டுருங்க. இங்க 1 இங்க 2 மொத்தம் 3 சைவரை போட்டுருங்க. சரியா? வெப்பத்தின் அளவு. வெப்பம்ங்கிறது நம்ம எப்படி நம்ம நிரப்புவோம்? வெப்பத்தோட யூனிட் என்ன? அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூல். ஜூல் மட்டும் போட்டுருங்க. சரியா?